காலமோ செல்லுதே வாலிப மறையுதே எண்ணமெல்லாம் வீணாகும் கல்வியெல்லாம் மண்ணாகும் மகிமையில் இயேசுவை தரிசிக்கு நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் மகிமையில் இயேசுவை தரிசிக்கு நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் கிருபையின் அழைத்தினால் மரண நேரம் வருகையில் சுற்றத்தார் சூழ்ந்திட பற்றுள்ளோர் பதறிட மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வவல்லமையுள்ள தேவனே, உடைய சமூகத்திலே ஒன்று கூடி ஆராதிக்க மாதத்தின் முதல் வாரத்திலே உடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இப்பொழுது இந்த இடம் முழுவதும் உடைய பிரசன்னம் நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. இந்த இடத்திலே கர்த்தருடைய பந்தியிலே நாங்கள் அமரம் போகிறோம் ஆண்டவரே. இந்த வாரத்திலே நாங்கள் உங்களுடைய பந்தியிலே அமரக்கூடிய சலாக்கியத்தை எங்களுக்கு தந்திரதுக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாளிலும் கர்த்தாவை வார்த்தை கொடுக்க அடியேனையும் வந்திருக்க ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் தாமே ஆளுகை செய்யும் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். செய்திக்கு ஆதாரமாக ஒரு வேதவசனத்தை, 2 வேதவசனங்களை வாசிப்போம். ஏசாயா 52:1-2. எழுந்து எழுந்து சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே வீழ்ச்சிடு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டைகளை அகற்று. எழும்பு எழும்பு சீயோனே. அப்ப சபையை பார்த்து ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, சபை எழும்ப வேண்டும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய செய்தியின் தலைப்பு விழிப்புணர்வு. பிரியமானவர்களே, விழிப்புணர்வுடன் நாங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். காலங்கள், சூழ்நிலைகள், மனிதர்கள் மாறலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அவர் சொன்னதை செய்கிற தேவன். அவர் இதுவரை நடக்கிற காரியங்கள் உலகத்திலே அவர் சொன்னபடிதான் நடந்தது. இனியும் அவருடைய வார்த்தை ஒன்றும் தவறாமல் நிறைவேறும். ஆண்டவர் இந்த உலகத்திலே ஊழியம் செய்யும் பொழுது ஒரு வார்த்தையை சொன்னார், பகற்காலம் இருக்கும் வரை நான் என்னுடைய கிரியை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது என்பதாக. பிரியமானவர்களே, இந்த ராக்காலம் இதை குறிக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்திலே நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிற பரிசுத்தவான்கள், நீதிமான்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் சதா பிரகாசிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் பிலிப்பியர்கள் ரூபத்திலே சொல்லப்படுகிறது, கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியிலே நாங்கள் சுடர்களைப் போல, சுடர்கள் என்றால் என்ன, நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லியிருக்கார், இயேசு நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, எனவே இந்த நட்சத்திரங்கள் போல இருக்கின்ற இந்த விசுவாசிகள், அதாவது சூரியனை போல ஆண்டவர், அதாவது இன்றைக்கு இந்த திருச்சபை தேவனுடைய ஜனங்கள், பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தை விட்டு எடுக்கிற காலம் வர்றதுக்கு பின்பதாக ராக்காலம். அதுதான் ராக்காலம், உண்மையான ராக்காலம். இது பொழுதெல்லாம் அதுக்குரிய நிழலாட்டம். அதற்கு பின் யாரும் கிரியை செய்ய முடியாது.
இன்றைக்கு பாருங்கள், இந்த அதாவது இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக சட்டங்கள் இருக்கப்பட்டது நிமித்தம் மனிதர்களுடைய உரிமை பறிக்கப்பட்டது என்று சர்வாதிகாரம் மேற்கொள்கிறது என்று மக்கள் புலம்பிக் கொண்டிருக்கும் இந்த நாளிலே, பிரியமானவர்களே, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே சர்வாதிகார மனிதன் ஒருவர் எழும்பி உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வந்து 3.5 வருடம் அவன் அமைதியாக காரியங்களை செய்வது போல அவன் காட்டினாலும் அதற்கு பின்பதாக அவனுடைய சுபாவம் வெளிப்படும் என்று அறிந்து அங்கே வேதம் சொல்கிறது. அதுக்கு பின்பதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய கோபகலசம், மகா உபத்திரவ காலம், அதிலே யாருமே கிரியை செய்ய முடியாது. எனவே இந்த நாட்களிலே நாங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று வேதம் ஏன் சொல்லுகிறது என்று சொன்னால், நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்தால் அதாவது சாத்தான் தன்னுடைய காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டுருவார். அப்ப நாங்கள் விழிப்புடனே இருந்துதான் செயல்படும் பொழுது சத்துருடைய திட்டங்களை இனம் கண்டு எங்களுக்கு நியமிக்கப்பட்ட இந்த ஓட்டத்தை நாங்கள் ஓடி முடித்து ஆண்டவருடைய வருகையிலே நாங்கள் பங்கடைய இந்த நாட்களிலே ஆண்டவர் வேதம் நமக்கு சொல்லுகிறதை நாங்கள் காண்கின்றோம். எனவே முதலாவதாக நாங்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேதம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா 60வது அதிகாரம் 1-3 வரை சொல்லப்படுகிறது. அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அப்ப இது ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனையும் கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன். ஆண்டவர் எங்களுக்குள்ளே வந்திருக்கிறார், அவருடைய மகிமை எங்கள் மேல் காணப்பட்டிருக்கிறது. அப்ப இயேசு சொல்லுகிறார், நான் மெய்யான ஒளி. இயேசு சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம். அப்ப இன்றைக்கு தன்னித்தானே இப்ப மின்சாரம் இல்லாமல் ஒளி கொடுக்க மின்விளக்கு ஒளி கொடுக்க முடியாதது போல ஆண்டவரோடு தொடர்பு இல்லாமல் நாங்கள் உலகத்துக்கு ஒளி கொடுக்க முடியாது. பவர் காட்டினால் இந்த சொன்ன வேலை செய்யாது. அதே போல தேவனோடு இருக்கிற உறவிலே தான் நாங்கள் ஒளி கொடுக்க முடியும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உலகத்துக்கு ஒளி, நீங்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதே. அப்ப இருள் சூழ்ந்த இந்த கால உலகத்துக்கு ஒளி கொடுக்க தேவன் எங்களை எழுப்பி பிரகாசிக்கும்படியாக வேதம் நமக்கு சொல்றது. உன்னுடைய ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. இருள் பூமியின் காரில் ஜனங்களை மூடுமானால் கர்த்தர் உண்மையில் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கின்ற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்களாம். இயேசு கிறிஸ்துவினுடைய சபையை நோக்கி இந்த இறுதி காலங்களிலே திரள் கூட்ட ஜனங்கள் அவருடைய வருகைக்கு முன்பதாக ஒரு மகா எழுப்புதல் இந்த உலகத்திலே தோன்றும் என்பதை, அதாவது இன்றைக்கு உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த நாட்களிலே பிரியமானவர்களே, நானும் நீங்களும் தூங்கிக் கொண்டிருந்தால் ஒன்றுமே நடக்காது. நாங்கள் எழும்ப வேண்டும், விழிப்புணர்வோடு எழும்பி பிரகாசிக்க தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். அவருடைய மகிமை எங்கள் மேல் வந்திருக்கிறது. அப்ப நாங்கள் இன்றைக்கு எழும்ப வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப எழும்பி பிரகாசித்து கர்த்தருக்கென்று காரியங்களை நாங்கள் செய்வதற்கு இரண்டாவதாக ஆண்டவர், அதாவது இந்த உலகத்திலே நம்மை நெருக்கி தள்ளுவது ஒன்று பாவம், மற்றது பலவிதமான பாரங்கள். இவைகளை நாங்கள் தூசியை போல உதறி தள்ளிவிட்டு நாங்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அந்த வேத வசனத்தை நாங்கள் எபிரேயர் 12வது அதிகாரம் 1-4 வரை வாசிப்போம். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் கண்டுவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கடவும். அப்ப பாருங்கள், உதறி தள்ளி விட வேண்டும். அப்ப எங்களுக்கு எதிரடியாக இருக்கிற, அதாவது பாவத்தையும் பாரத்தையும் உதறி தள்ளிவிட்டு நாங்கள் நமக்கு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப உதறி தள்ளிவிட என்ன? எழும்பு சீயோனே உன் வல்லமே தரிக்கோள், தூசியை உதறிவிடு. அப்ப தூசியை உதறிவிட்டு நாங்கள் எழும்புவது போல இந்த உலகத்திலே இருக்கிற இந்த காரியங்களை எல்லாம் விட்டு நாங்கள் ஆண்டவருக்கு என்று எழும்ப வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். பாருங்கள், இந்த உலகத்திலே பலவிதமான பாவ காரியங்கள், பாரமான காரியங்கள் எல்லாம் நம்மை நெருக்கி தள்ளுகிறது. ஆனால் எங்களுடைய கண்களை நாங்கள் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அங்கே, அதாவது இயேசுவை நோக்கி நமக்கு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஓட்டத்திலே நாங்கள் பொறுமையோடு ஓடி முடிப்பதற்கு இன்றைக்கு சபை விழித்தெழ வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால், இப்போ நாங்கள் இந்த உலகம் பொல்லாங்குக்குள்ளே இருக்கிறது. உலகத்திலே இருக்கிற காரியங்கள் அதாவது செத்த ஒரு கிரியைகள் இந்த உலகத்திலே நடந்திருக்கிறது.
அப்ப இதற்குள்ளே நாங்கள் உடன்படாமல் அவைகளை விட்டு விழிப்புணர்வுடன் நாங்கள் எழும்பும்படியாக வேதம் சொல்கிறது. பாருங்கள், எபேசியர் 5வது அதிகாரம் 14, 16 ஆகிய வசனங்கள் இப்படியாக சொல்கிறது. வாசிக்கலாம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதது, காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும்? இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தருணம் இனிமேல் எங்களுக்கு கொடுக்கப்படாது. கிருபை நாட்கள் ஆண்டவர் கூட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறார். நாட்கள் பொல்லாது, காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு காலம் திருப்பி எங்களுக்கு கிடைக்காது. இன்றைக்கு போன பொழுது திருப்பி எங்களுக்கு வராது. எனவே கொடுக்கப்பட்ட இந்த தருணத்திலே இதுவே அனுக்கிற காலம், இதுவே ரட்சணியான என்று சொல்லப்படுகிறபடினால் இன்று எனப்படும் அளவு நாடோறும் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நாளை நடப்பது எங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்கப்படுகிற தருணத்திலே நாங்கள் எடுக்கிற தீர்மானங்கள், கர்த்தருக்காய் நாங்கள் செய்கிற காரியங்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த தருணம் திருப்பி எங்களுக்கு கொடுக்கப்படாது. பாருங்கள், 10 கன்னிகளின் உவமையிலே அவர்களுக்கு ஒரு தருணம் கொடுக்கப்பட்டு தான் இருந்தது. அந்த நேரம் வந்த பொழுதுதான் அவர்கள் திருப்பி ஒரு தருணம் எங்களுக்கு கிடைக்குமாண்டு அவர்கள் ஓடி போகிறார்கள் எண்ணெய் எடுக்கும்படியாக. திருப்பி அவர்களுக்கு அந்த இது கிடைக்கவில்லை. அந்த கொடுக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பங்களை அவர்கள் நழுவ விட்டபடினாலே திருப்பியும் ஒரு சந்தர்ப்பம் அவர்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தும் கிடைக்கவில்லை. எனவே இந்த நாட்களை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாட்கள் பொல்லாதா இருக்கிறது. கொடுக்கப்பட்ட காலங்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஞானமற்றவர்களாக நடக்காமல் தேவன் எங்களுக்கு அவர் தம்முடைய ஞானத்தை தந்திருக்கிறார். அப்ப இந்த உலகத்திலே அவர்கள் உலக ஞானத்திலே இருக்கிற மக்கள் செத்த கிரியைகள், அதாவது அப்ப இவைகளை எல்லாம் விட்டு நாங்கள் ஞானமற்றவர்களாக இருக்காமல் தூங்கிக் கொண்டிருக்காமல் மரித்தோரை விட்டு எழுந்திருந்தேன் வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், அந்த செத்த கிரியைகள் உடன்பட்டு நீயும் தூங்கிக் கொண்டிராதே, நீ விழித்தெழு என்று சொல்லப்படுகிறது. விழித்தெழுந்து கிறிஸ்து எங்களை பிரகாசிக்க பண்ணுகிறது இருக்கின்றார். எனவே இந்த கனியற்ற அந்தகார கிரியைகளோடு உடன்படாமல் நாங்கள் விழித்தெழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உலகத்தோடு ஒத்து வாழுகிற வாழ்க்கை வாழாமல் நாங்கள் விழித்தெழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். செத்த கிரியைகளுக்கு நாங்கள் உடன்படாமல் நாங்கள் விழித்தெழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் காரணம் நாட்கள் பொல்லாத காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்தது, நாங்கள் விழித்தெழும் வேளை வந்ததென்று, அதாவது காலத்தை அறிந்தவர்களாக நாங்கள் செயல்படும்படியாக வேதம் நமக்கு போதிக்கிறது. அதாவது ரோமருக்கு 13வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 11 to 14 வரை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கின்றது. வாசிக்கலாம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். களியாட்டும் வெளியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், அதாவது இரவு சென்று போயிட்டு பகல் சாயம் நித்திரை, அதாவது நித்திரையை விட்டு எழும்பத்தக்க வேளையை அறிந்து நீங்கள் செயல்படுங்கள் சொல்லப்படுது. இப்ப இரவிலே நாங்கள் தூக்க போகும் பொழுது அதிகாலை சூரியன் உதிக்கும் பொழுது எங்களுக்கு தெரியுது எழும்ப வேண்டிய வேளை வந்தது. அதே போல இந்த நாட்களிலே பிரியமானவர்களே, இது விழித்தெழுகிற வேளை என்பதை நாங்கள் உணர வேண்டும் என்று நாங்கள் ரட்சிக்கப்பட்ட போது ரட்சிப்பு சைவமாக இருந்தது, இப்போ அதிக சைவமாக இருக்குன்னு சொன்னால் என்னத்தை குறிக்கிறது? இயேசுவின் வருகையை குறிக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வருகை சீக்கிரம் என்பதை இந்த காலங்கள் உணர்த்தி கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே இருக்கிற காரியங்கள் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் இப்பொழுது தூங்கிக் கொண்டிருக்கிற வேளை அல்ல. நாங்கள் இந்த உலகத்தின் காரியங்களை விட்டு, களியாட்டு வெறி மற்ற காரியங்களை எல்லாம் விட்டு நாங்கள் இயேசுவை நாங்கள் தரித்துக் கொண்டு, அதாவது ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொண்டு கர்த்தருக்கென்று நாங்கள் எதிர்கொண்டு புறப்பட்டு போகிற புத்தி உள்ள கன்னிகளை போல நாங்கள் மணவாளன் இயேசுடைய வருகையை நோக்கி விழிப்புடன் எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்கிற வேளை என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அருமையான சகோதரனே சகோதரியே, அடுத்ததாக இறுதி குறிப்பு நாங்கள் ஜெபத்திலே
விழித்திருக்க வேண்டும். பாருங்கள், தூங்கும் பொழுது, அதாவது இயேசு கெத்செமனே தோட்டத்திலே அவர் இரத்த வேர்வை சிந்தி அந்த கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபித்த பொழுது சீசர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்ப ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், 1 மணி நேரமாவது என்னோடு கூட நீங்கள் விழித்திருக்க கூடாதா? மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப அவர்களை அவர் ஜெபிக்க சொல்கிறான்னா, சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்ப இந்த நாட்களிலே பிரியமானவர்களே, ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபத்திலே விழித்திருந்து நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்னாலே, அதாவது அது ஒரு விழிப்புணர்வோடு நாங்கள் ஜெபத்திலே வந்து சோர்ந்து போகாமல், இன்னொரு ஆண்டவர் சொல்லியிருக்கார், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். இப்ப ஜெபத்திலே வந்து எங்களுக்கு வந்து இன்றைக்கு, அதாவது பாரம்பரியமாக பாருங்கள் எல்லா சபைகளிலும் ஜெபிக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஆவியிலே நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு பரலோக பாஷையை தந்திருக்கிறார். அந்த பாஷையை நாங்கள் பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கை, அதாவது ஜெப வாழ்க்கையிலே நாங்கள் இன்னும் பலப்படுத்துவதற்கு பிரச்சனைகள் உலகத்திலே இன்றைக்கு பாருங்கள், அந்த ஜெபத்திலே அனுபவப்பட்டவர்களுக்கு தான் ஆண்டவர் ஜெப விண்ணப்பத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். அப்ப நாங்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுதே ஆண்டவர் பிரச்சனைகளை, அந்த இருக்கிற பட்டணங்களில் என்ன பிரச்சனை, உலகத்திலே என்ன பிரச்சனைகள் நடக்க போகுது என்பது ஒருவேளை எங்களுக்கு அறியாவிட்டாலும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் வேண்டல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த எங்கள் மூலமாய் அவர் விண்ணப்பங்கள் ஸ்தோத்திரங்களை அவர் வேறெடுக்கிறவராக இருக்கிறார். எனவே நாங்கள் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணி விழித்திருக்கும்படியாய் எபேசியர் 6:18 சொல்லப்படுகிறது. வாசியுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். அப்ப பாருங்கள், எல்லா இடங்களிலும் இந்த விழித்துக் கொண்டிருங்கள் என்ற பதம் பாவிக்கப்பட்டிருக்கிறபடினாலே விழிப்புணர்வு கிறிஸ்தவர்களுக்கு அவசியம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எனவே சபையானது, அதாவது எழும்பு சீயோனே என்று சொன்னால் இன்றைக்கு சபை விழித்தெழ வேண்டிய நேரத்திலே நாங்கள் இருக்கிறோம். சபையானது விழிப்புணர்வு அற்றவர்களாக இருக்கும் பொழுது இன்றைக்கு, அதாவது ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்திலே சபைகளுக்கு செய்திகளை அனுப்பும் பொழுது அவர்களுடைய குறை நிறைகளை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். அப்ப ஆண்டவர் சுட்டி காட்டும் பொழுது ஆண்டவர் மனம் திரும்பும்படியாக எச்சரிக்கின்றார். அப்ப குறைகளை சுட்டி காட்டுகிறார். ஆவி அன்பை விட்டாய், அதிலே இருந்து நீ மனம் திரும்ப வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார். எனவே இந்த நாட்களிலே ஆண்டவர் சபைகளுக்கு செய்திகளை அனுப்பி சபைகள் விழிப்புணர்வு அடைந்து இயேசுவின் ரகசிய வரையைக்கு எதிர்கொண்டு காத்திருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு ஆணித்தரமாக நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். காரணம் பிரியமானவர்களே, ரட்சிப்பு சமயமாயிருக்கிறது. அப்படின்னா இயேசுவின் வருகை சமயமாயிருக்கிறது. இயேசு மத்தியாயத்திலே வந்து திருச்சுவை எடுத்துக்கொள்ளும் நாள் சமயமாயிருக்கிறது. அதற்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். அதே நேரத்திலே நாங்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதையும் இந்த நாளிலே நாங்கள் பார்க்கின்றோம். ஏசாயா 52வது அதிகாரத்திலே திருப்பமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்கே என்னத்துக்காக நாங்கள் விழிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தால், அதாவது 52வது அதிகாரத்திலே சில வசனங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அதிலே நீங்கள் 7வது வசனத்தை, சிஸ்டர் 7வது வசனத்தை வாசிங்க. 52 சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. அப்ப 1வது வசனத்திலே எழும்பு என்று ஆண்டவர் சொல்கிறார். என்னத்துக்கு நாங்கள் எழும்ப வேண்டும்? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறான் சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கிறது. 8வது வசனத்தை வாசிங்க. உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள். ஜாமக்காரர்கள் இதை குறிக்கிறது, விழித்திருந்து ஜெபம் பண்ணுவதை குறிக்கிறது. அப்ப நாங்களே எழுப்ப வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்க. 2வது ஜெபம் பண்ண என்று நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் பரிசுத்த வாழ்க்கைக்கு தேவன் எங்களை அழைக்கின்றார், வேறு பிரிந்து வாழும்படியாக. 11-12 வசனம் வாசிப்போம். புறப்படுங்கள், புறப்படுங்கள், இவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதை நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை,
நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகு உங்களை காக்கிறவராய் இருப்பார். அப்ப நாங்கள் எழுப்பும் பொழுது கர்த்தருக்கென்று காரியங்களை செய்து தீர்மானங்களை எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நமக்கு தேவன் பாதுகாப்பாக தேவன், முன்னும் பின்னும் பாதுகாக்கிற தேவன். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். தடைகளை நீக்கிறவர் உங்களுக்கு முன்பதாக சென்று நான் உனக்கு முன் சென்று கோணலானவர்களை செவ்வையாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் கோரே ராஜாவுடைய கரத்தை பிடித்து சொல்கிறார், நான் உனக்கு முன் செல்லுவேன், கோணலானவர்களை செவ்வையாக்குவேன். அப்ப இயேசு தேவன் எங்களுக்கு முன் சென்று பின்னும் எங்களுக்கு பாதுகாப்பு அருளி அவர் எங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். அப்ப விழிப்புணர்வுடன் செயற்பட வேண்டும் என்று சொன்னார். முதலாவது நாங்கள் பார்த்தோம், எழும்பி கர்த்தருக்காக நாங்கள் பிரகாசிக்கும் வேளை. இரண்டாவது, தூசியை உதறிவிட்டு பாவங்கள் பாரங்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு நாங்கள் எழும்ப வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்தது நித்திரை, அதாவது தூங்குகிற நீ தூக்கத்தை விட்டு எழும்ப வேண்டும். பாருங்கள், தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்து பேச சொல்லப்படுகிறது. நான்காவது, அந்த வேளை அறிந்து, அதாவது காலத்தை அறிந்து நாங்கள் நடக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் எழுப்பத்தக்க வேளை என்பதை உணர்ந்து நாங்கள் விழித்தள வேண்டும் என்று ரோமர்கள் நிறுவனத்தை நாங்கள் பார்த்தோம். அடுத்தது பவுல் எபேசியருக்கு ஜெபத்திலே எப்பொழுது நாங்கள் விழித்திருக்கும் படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதியாக ஆண்டவருடைய வாக்கு தத்தம் என்ன? நான் முன்னும் பின்னும் உங்களை பாதுகாப்பேன் என்பதாக. எனவே ஆண்டவர் நம்மை முன்னும் பின்னும் சென்று எங்களை பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறபடினால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் அவருடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே பலவிதமான பிரச்சனைகளை நாங்கள் முகம் கொடுத்தாலும் ஆண்டவருடைய, அதாவது வாக்கு ஒரு நாளும் மாறாது. அவர் இந்த நாட்களிலே எங்களுக்கு சொன்னதை செய்கிற தேவனாக இருக்கின்றார். அப்ப முதலிடம் ஆண்டவருக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராட்சியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிற ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மீதி எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. அப்ப கர்த்தருக்கென்று நாங்கள் ஒரு படி எடுத்து வைக்கும் பொழுது, அவருக்கென்று நாங்கள் தீர்மானங்களை எடுக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடிக்கிற தேவனாக இருக்கின்றார். எனவே நாட்களிலும் நாங்கள் தேவன் நம்மை, அதாவது அழைத்த தேவன், அவர் எங்களை ஒரு நாளும் கைவிடாத தேவன். அவர் இந்த தேவன் என்றைக்கும் சதாகாலங்களில் நம்முடைய தேவன், மரண பரியந்த நம்மை நடத்துவார் என்று சொல்லப்பட்டபடி கர்த்தர் நிச்சயமாக எங்களை அவர் நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். எனவே தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறபடினாலே இந்த புதிய மாதத்திலே கர்த்தருடைய பந்தியிலே அமரும் முன்பதாக கர்த்தர் எங்களுக்கு சொல்கிறார், சபையே விழித்தெழு, விழிப்புணர்வுடன் செயல்படுங்கள், அதாவது தூங்கிக் கொண்டிருக்காதீர்கள், இந்த நாட்களிலே அதாவது காலத்தை அறிந்து செயல்படுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாரும் ஆண்டவரே சுவாமி, உடைய ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொண்டு இந்த உலகத்திலே நடக்கிற சம்பவங்களை நாங்கள் பார்த்து இயேசுவுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது என்று அறிந்தவர்களாக நாங்கள் செயல்பட உதவி செய்யும் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இனி வரும் காலமெல்லாம் பொழுதும் கடினமானதே, இனி வரும் காலமெல்லாம் பொழுதும் கடினமானதே, இருக்கின்ற காலத்திலே கர்த்தர் இயேசுவை அண்டிக்கொள், கிறிஸ்து இயேசுவை அண்டிக்கொள். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலமுண்டு, வானத்தின் கீழே ஒவ்வொரு வேளைக்கும் ஒவ்வொரு சமயமுண்டு. பிறக்க ஒரு காலமுண்டு, இறக்க ஒரு காலமுண்டு, பிறக்க ஒரு காலமுண்டு, இறக்க ஒரு காலமுண்டு,
நடவோர் காலமுண்டு, நட்டதை பிடுங்க ஓர் காலமுண்டு. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலமுண்டு, வானத்தின் கீழே ஒவ்வொரு வேளைக்கும் ஒவ்வொரு சமயமுண்டு. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலமுண்டு. அப்பா, நாட்கள் கொள்ளாதான் நாள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை எச்சரிக்கிறபடி ஆண்டவரே, இன்று வரை எங்களுக்கு கிருபையின் நாட்களை நீர் கூட்டி தந்து கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கிருபையின் நாட்கள் முடிவுக்கு வருகிறது. ஆண்டவரே, இனிவரும் ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது என்று வேதம் சொல்கிறபடி ஆண்டவரே, ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது என்ற எச்சரிப்பு சத்தத்தை கேட்டு ஆண்டவரே, தேவ பிள்ளைகள் விழித்தெழ கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்திலே விழித்திருக்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தூசியை உதறிவிட்டு எழும்பு எழும்பு சீயோனின் வல்லமை கருத்துக் கொள்ள வேண்டிய வசனத்தின்படி ஆண்டவரே, கர்த்தாவே, புறப்படுங்கள் புறப்படுங்கள், தீவிரித்து புறப்படுங்கள் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, அப்பா, நீர் முன்னும் பின்னும் பாதுகாப்பேன் என்று சொல்லியிருக்கிறபடினார் ஆண்டவரே, உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளை நீர் உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதென்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவன் இதுவரை நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடி நான் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், துதிகன மகிமை எல்லாம் உமக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் என்னுடைய பிதாவே, ஆமென். இப்பொழுது நாங்கள் கர்த்தருடைய பந்தியிலே அமர இருக்கிறபடினாலே அவன் வந்து வேத வசனத்தை வாசித்த என்பதாக திருவிருந்துக்கு நாங்கள் ஆயத்தப்படுவோம். வசனங்களை படிக்கிறோம், கவனித்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23 31 வருட வசனங்கள். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியை பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் மறுபடியும் உங்களுடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, இவர் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலே அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கிரத்திற்கு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களது அநேக பலவீனர் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேக நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பெற்றப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியை பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதில் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இயேசுவை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இயேசு எங்களுக்காக கல்வாரியிலே எனக்காகவும் உனக்காகவும் என்னுடைய பாவங்களுக்காகவும் உங்கள் ஒவ்வொருடைய பாவங்களுக்காகவும் தன்னுடைய இரத்தத்தை சிந்தனை மாத்திரமல்ல, அவருடைய சரீரம் எங்களுக்காக கொடுக்கப்பட்டது. எனவே இந்த நாட்களிலே என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடினால் நாளிலே அவருடைய மரணத்தையும் அவருடைய வருகையை நாங்கள் இந்த திருவிருந்தின் மூலமாக நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்திலே கர்த்தாவே, ஆண்டவரே, உங்களுடைய பந்தியிலே நாங்கள் அமர கர்த்தர்களை கொடுத்த தருணத்துக்காக நாங்கள் செலுத்துகிறோம். என்னை நினைவு கூறுங்கள் என்று சொல்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய முருகன நிமித்தம் காயப்பட்டு, எங்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் நீ நொறுக்கப்பட்டு, எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை ஏற்றுக்கொண்டு உடைய தலைமுறைகளினாலே நாங்கள் குணமாகிறோம். சிறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தோம், இப்பொழுது மேய்ப்பனும் கண்காணிமாரோடத்திலே திருப்பப்பட்டிருக்கின்றோம். கர்த்தாவே, நல்ல மேய்ப்பரே, புல்லுள்ள மேய்த்து அமர்ந்த தண்ணீரனை நடத்துகிறவரே, உமக்கே கூடான கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம்.
இயேசுவின் நாமத்திலே பிதாவே ஆமென். பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் ஒரே குடும்பத்தினராக இருந்தால் சேர்ந்து வரலாம். மற்றபடி ஒருவராக வந்து இடைவெளியை பின்பற்றி இந்த பணியாளர்படியாக அழைக்கிறோம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறது. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாக இருக்கிறது. பலிபீடமே 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 கரைகள் போக்கிடும் கண்ணீர்கள் துடைத்திடும் கல்வாரி பலிபீடமே கரைகள் போக்கிடும் கண்ணீர்கள் துடைத்திடும் கல்வாரி பலிபீடமே 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 பாவ நிவர்த்தி செய்ய பரிகார பலியான பரலோக பலிபீடமே பாவ நிவர்த்தி செய்ய பரிகார பலியான பரலோக பலிபீடமே இரத்தம் சிந்தியதா இலவசமாய் மீட்பு தந்த இரட்சகர் பலிபீடமே இரத்தம் சிந்தியதா இலவசமாய் மீட்பு தந்த இரட்சகர் பலிபீடமே 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 மன்னியும் மன்னியும் என்று மனதார பரிந்து பேசும் மகிமையின் பலிபீடமே மன்னியும் மன்னியும் என்று மனதார பரிந்து பேசும் மகிமையின் பலிபீடமே எப்போதும் வந்தடைய இரக்கம் சகாயம் பெற ஏற்ற பலிபீடமே எப்போதும் வந்தடைய இரக்கம் சகாயம் பெற ஏற்ற பலிபீடமே 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 ஈட்டியால் விழாவில் எனக்காக குத்தப்பட்ட என் நேசர் பலிபீடமே ஈட்டியால் விழாவில் எனக்காக குத்தப்பட்ட என் நேசர் பலிபீடமே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டதே ஜீவநதியாய் எப்படி நான் நன்றி சொல்வேன் இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டதே ஜீவநதியாய் எப்படி நான் நன்றி சொல்வேன் பலிபீடமே 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 எல்லாம் முடிந்ததென்று அனைத்தையும் செய்து முடித்த அதிசய பலிபீடமே எல்லாம் முடிந்ததென்று அனைத்தையும் செய்து முடித்த அதிசய பலிபீடமே ஒப்படைத்தேன் ஆவியை என்று சொல்லி அர்ப்பணித்த ஒப்பற்ற பலிபீடமே ஒப்படைத்தேன் ஆவியை என்று சொல்லி அர்ப்பணித்த ஒப்பற்ற பலிபீடமே 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 கரைகள் போக்கிடும் கண்ணீர்கள் துடைத்திடும் கல்வாரி பலிபீடமே கரைகள் போக்கிடும் கண்ணீர்கள் துடைத்திடும் கல்வாரி பலிபீடமே.
ஜெபம் பண்ணலாம். சமாதானத்தின் தேவன் நாமே உங்களை பரிசுத்தப்படுத்துவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் அப்படியே செய்வார். அநியாயம் செய்கிறவர் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மாறனாதா கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரமாய் வார். வரைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நாட்களிலே விழிப்புணர்வுடன் இருக்க சபையை விழித்தல் என்று சொல்லி ஆண்டவரே நாளிலே சொல்லிக் கொண்டிருக்கிறபடி நாள் வாக்கு நாங்கள் சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே இன்னும் தள்ளான ஜனங்கள், இந்த தொழுவத்தில் இல்லாத ஆளுகள் ஆண்டவரே வெளியே இருக்கிறார்கள் ஆண்டவரே, அவர்களும் வந்து பந்தியவர கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். சரியாக நாம் கர்த்தரை துதித்து பாடலை பாடி முடித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழும்பினி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமையோ உன் மீது உதித்தது. எழும்பினி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமையோ உன் மீது உதித்தது. எழும்பினி பிரகாசி, இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும். இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும். ஆனாலும் உன் மீது கர்த்தர் உதித்திடுவார். ஆனாலும் உன் மீது கர்த்தர் உதித்திடுவார். அவர் மகிமை உன் மீது காணப்படும். எழும்பினி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமையோ உன் மீது உதித்தது. எழும்பினி பிரகாசி, வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும். வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்தே வருவார்கள். கண்களை ஏறெடுத்து பார். ஆமென். நடந்தே வருவார்கள், உன் கண்களை ஏறெடுத்து பார். ஏகமாய் கூடியே உன்னிடம் வருவார்கள். எழும்பினி பிரகாசி, உன்னொளி வந்தது, கர்த்தரின் மகிமையோ உன் மீது உதித்தது. எழும்பினி பிரகாசி, உன் மீது இருக்கும் என் ஆவியும், உன் வாயில் அருளும் என் வார்த்தைகளும். உன் மீது இருக்கும் என் ஆவியும், உன் வாயில் அருளும் என் வார்த்தைகளும். இன்று முதல் உன் வாயில் இருக்கின்றவரே, இதுவே நாம் செய்யும் உடன்படிக்கை என்றே கர்த்தர் சொல்லுகிறார். எழும்பினி பிரகாசி, உன்னொளி வந்தது, கர்த்தரின் மகிமையோ உன் மீது உதித்தது. எழும்பினி பிரகாசி. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துவோம். கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் பிரகாசிக்கிற நாட்கள் வந்திருக்கேன்னு சொல்லி ஹல்லேலூயா. கர்த்தரிடம் ஒப்பு கொடுத்தவராக நாங்கள் ஏற்போம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, சர்வ வல்லமை தேவனே, அப்பா பிதாவே. ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya எழும்பி பிரகாசம் ஆண்டவரே நன்றி நன்றி இந்த வருகைக்காக காத்திருக்கிறோம் காத்திருக்கிறோம் கர்த்தாவே இயேசுவே 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 மாரநாதா சீக்கிரம் வாருங்க ஹalleluya நன்றி 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 துதிக்கிறோம் ஓ ராபா சீக்கிரம் லாபா ரமா மாமா சதலா பஸ்தரவர பரிசுத்தாவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த அடிமா நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் முதல் நாளிலே கர்த்தருடைய பந்தில் அமர கிருபை செய்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எழும்பி நீ பிரகாசனோடு வந்தது என்று சொல்லி வாக்கு கொடுத்திருந்தீங்க. இன்னுமாக கர்த்தாவே இருக்கிற தடைகளை நீக்கி கர்த்தாவே ஒருவர் எழும்பி பிரகாசிக்க கிருபையின்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த உலகத்தில் வந்த வாதைகள் நீக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே அப்பா அநேக இடங்களில் இந்த வாதைகள் வந்து அநேக ஜனங்கள் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே கர்த்தாவுடைய வருகைக்கு ஆண்டவரே ஜனங்கள் ஆயத்தமாகவில்லை. கர்த்தாவே இன்னுமாவுடைய சத்தியங்கள் இத்தனை இடங்களுக்கு போகவில்லை. கர்த்தாவே நாங்கள் எழும்பாவிட்டால் ஆண்டவரே என்ன செய்ய முடியும்? கர்த்தாவே இந்த நாட்களும் ஆண்டவரே தேவ பிள்ளைகளாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாருங்க, உங்களுடைய வல்லமை எங்களுக்கு தாருங்க. அப்பா பிதாவே இந்த நாட்களும் ஆண்டவரே இந்த தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னுமாக அறியாது இருக்கிற ஜனங்கள் உண்மை அறிந்து கொள்ள கிருபையா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே இன்னுமாக கர்த்தாவே இந்தியாவிலே கர்த்தாவே இந்த வாதை நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை நாங்கள் ஆண்டவரை கர்த்தாவை இன்னுமாக மனம் திரும்பா இருக்கிற ஜனங்கள், சத்தியத்தை அறியாத இருக்கிற ஜனங்கள் கோடியா இருக்கிறார். கர்த்தாவை இந்த கடைசி நாட்களை சத்தியத்தை அறிந்து ஆண்டவருடைய சமூகத்தில் வர கிருபையா செபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற இந்த வாதையை நீங்க எடுத்து போடும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே நீங்கள் நாமே கூட இருந்த ஆண்டவரே ஒவ்வொரு தேசங்களையும் ஒவ்வொரு நாட்டு மக்களையும் நீங்க பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. சொல்லுவோம் எல்லாரும். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலக பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகல உபகாரங்களும் மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய விடாத பரிசுத்தாவின் அன்பின் ஐக்கியமும் நம் மனவரோடும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.